ஹாய் காய்ஸ், டோரிமானோட லாஸ்ட் எபிசோட் எப்படி இருக்குன்னு தெரியணுமா? ஒன்றுமே கிடையாது. நம்மளோட நோபிட்டா எப்பயும் போல் போய் டோரிமான் இந்த மாதிரி ஜியான் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம டோரிமான்கிட்ட போய் அழுவோம். அப்போ டோரிமான் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம டோரிமான் கிட்ட இருந்த புக்கு கீழே விழும். அப்போ என்னாச்சு எந்திரி அப்படி சொல்லும் போது டோரிமீட்டை கால் பண்ணுவான். அப்படி கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும் போது தான் தெரியும் அவனுக்கு பேட்ரி வந்து தீர்ந்துச்சு. அப்போ நானே பேட்ரி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இல்லை, பேட்ரி வந்து அவங்க காதில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டோரிமானோட காதை தான் எலி கடிச்சிச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ டைம் ட்ராவல் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். டைம் ட்ராவலும் அந்த இதில் வந்து ரத்து பண்ணிட்டாங்க என் ஃப்யூச்சரில் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறேன். டோரிமானை காப்பாற்றுறதுக்காண்டி டோரிமியும் நோபிட்டாவும் ரொம்ப யோசித்து இந்த முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு எடுத்து டோரிமானுடைய நினைவுகள் எல்லாத்தையும் அவன் நினச்சி பார்க்குறான். அவன் போன இடம் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான். டோரிமான் என்ன பண்ணுச்சு அவனுக்காண்டி அப்படின்னு சொல்லி நிறைய நினச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகுது சிசுக்கா கூட. அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் ஆகி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் வந்து முழிச்சு சொல்கிறான், இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கரெக்டாக டோரிமான் எந்திரிச்சு மொத்த வார்த்தை என்ன கேட்குது அப்படின்னா, நோபிட்டா நீ வந்து உன்னுடைய ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குது. இந்த ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கற்பனை தான். ஆனால் டோரிமான் நோபிட்டாவுடைய ரியல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.